ஹாய், வெல்கம் டு அக்ஷய் டாட் கிச்சன். இன்னைக்கு கேரட்டை வச்சு ஒரு ஜாமுன் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் ஒரு தகவல் படித்தேன். அது உங்களுக்கோசம். ஒவ்வொரு ஆண்களின் மனதில் இளவரசியாக இருப்பது மகள். ஒவ்வொரு பெண்களின் மனதில் இறைவனாக இருப்பது தந்தை. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம் வாங்க. 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஒன்று எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்கோசம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுப்போம். அதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் இப்போது இந்த 1/4 கிலோ கேரட்டை போட்டுக்கிறேன். கேரட்டு நல்லா சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேரட் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 15 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இப்போ கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ட்ரைன் பண்ணிக்கிறேன் தண்ணியை. கேரட்டை ட்ரைன் பண்ணி அந்த தண்ணியை தனியாக வச்சுக்கலாம். சர்க்கரை பாகு காசுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பி அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் ஏற்றிட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 250 கிராம் சர்க்கரை இருக்குதுல்ல. இப்போ கேரட்லேருந்து வடிகட்டின தண்ணி எடுத்துக்கிறோம்ல, அதை இந்த சர்க்கரையோட சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ் வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த கேரட்டில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஸ்பூனும் எடுத்து ஸ்போர்க்கை வச்சு நல்லா குத்தி விட்டுக்கலாம். ஜீரா உள்ளே இறங்குற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜீரா நல்லா காஞ்சிச்சு. இப்போ இது கூட நான் ஸ்போர்க்கை வச்சு குத்தின கேரட்டை சேர்த்துக்கிறேன். இதில் சின்னதாக ஒரு பாயில் ஆன ஒன்று ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். ஜாமுன் ரெடி ஆகிடும் நமக்கு. ஜீராவில் போட்டு சிம்மில் தான் வச்சுருந்தேன். இப்போது கேரட் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு 1/2 ஹவரில் கேரட்டை வச்சு கேரட் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சாப்பிடுவோம்.